வணக்கம். டே 21 3வது ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. அதாவது ஞாயிற்றுக்கிழமை 3வது ப்ரோமோ. 2வது ப்ரோமோலேயே ஆல்ரெடி வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, திவாகர்னால பெண்களுக்கு வந்து உள்ளுக்குள்ள பாதிப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி வந்து பெண்களே வந்து பதில் சொன்னாங்க. அந்த அளவுக்குலாம் வந்து பாதிப்புலாம் கிடையாது, இவங்க தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி, கமருதீன் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ கமருதீன் மேலே அந்த கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கமருதீன் வந்து சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண வரும்போது, நான் உங்ககிட்ட கேட்குற கமருதீன், நீங்கள் உட்காருங்க அப்படின்ட்டாப்ல. விஜய் சேதுபதி ஒரு விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வந்து டாமினேட் பண்ணி பேசுகிற மாதிரி தெரியுது. கமருதீனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியுது. சப்போர்ட்டுன்னு இல்லை, ஒரு ஹோஸ்ட்டாக வந்து அந்த ஹோல்டு பண்ண மாதிரி எனக்கு தெரியல. திவாகரை வந்து காப்பாற்றுறாங்க. திவாகரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஆன்லைனில் ட்விட்டரில் எல்லாருடைய கருத்துக்கள்லாம் எடுத்து பார்க்கும்போது ஒரு விஷயம் நமக்கு என்ன தெளிவாக புரியுதுன்னா, திவாகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த ஆள் வந்து நிறைய இடங்களில் பெண்கள்கிட்ட லூஸ் டாக் விடுறார். ஆனால் அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, அந்த ஆள் ஒரு காமெடியாக பார்க்குறாங்க. என்னமோ பேசிட்டு போட்டோம், அதனால வேறு எதுவுமே தெரியாது கண்டென்ட்னால வந்து ஏதோ பேசிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு அமைதியாக இருக்கிறாங்க. எப்போ வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் போதும், அந்த அரோரா வாடி சொன்னால பாருங்களேன், எல்லாத்தோடைய லைஃப்லையும் எல்லாத்தோடைய ஃபேமிலியும் உள்ளே வருவாங்க, அது வரையும் நீ உள்ளுக்குள்ளே இருந்தேன்னா எல்லாரும் உன்னை போட்டு பொழக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அரோரா ஒரு பிள்ளை சொல்லிச்சுல, அந்த மாதிரி தான் இப்போ சூழ்நிலைகள் வந்து இருக்குது. இதை தாண்டி திவாகர் வந்து இப்போ 3வது ப்ரோமோவில் என்ன பேசியிருக்காப்புல அப்படின்னா, ஒரு விஷயம், அதாவது நான் டெய்லி தூங்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வினோத் வந்து என்னை எழுப்பிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, வினோத்தோடைய ஆரம்பகால ஸ்ட்ராட்டஜியிலேருந்து திவாகரை கலாய்க்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது திவாகருக்கும் கமருதீனுக்கும். இந்த ஆளுக்கு வந்து பிடிக்கலன்னு வச்சுங்களேன், பிடிக்கலன்னா ஒதுங்கி போயிடுவாங்க. அந்த ஆளும் ஒரு ஆளே கிடையாது, அவன்லாம் ஆளை பாரு, உருவத்தை பாரு, உடம்பை பாரு, அவன் பைத்தியம், நீலாம் தெளிவானவனா, எதுக்கு நீலாம் உள்ளுக்குள்ளே வந்த, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். உள்ளுக்குள்ளே வரத்துக்கு இன்டர்வியூ எடுக்கிறாங்க, இன்டர்வியூ எடுத்து உள்ளுக்குள்ளே கொண்டு வராங்க, அதை வந்து அதுக்கப்புறம் சர்வே பண்ணாத அவனுடைய தலையெழுத்து. இப்போ அடுத்தவனை வந்து கேவலமாக பேசி தான் நீ சர்வே பண்ணணும், நீ முடிவு பண்ணி உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா அப்போ ஒன்று தான் தப்பாக நினைப்பாங்க. நீ வந்து திவாகரோட நல்லா இருந்து என்ன பிரயோஜனம், திவாகரோட லுக்காக இருந்து என்ன பிரயோஜனம், திவாகரோட உனக்கு வந்து ஃபேம் இல்லைங்கிற ஒரு விஷயம் இருக்குது. திவாகர் வந்து ஃபேம் இருக்கானா தப்பான ஃபேமாக கூட இருக்கட்டுமே, அந்த வாட்டர் மெலனை வச்சுக்கிட்டு கேவலமாக காமெடி பண்ணிக்கிட்டு கேவலமாக வந்து வீடியோ போட்டு அந்த ஃபேமஸ் ஆனதாகவே இருக்கட்டுமே. ஆனால் பிக் பாஸுங்கிற ஹவுஸ்க்குள்ளே வந்துட்டான், ஒரு இன்டர்வியூ டெஸ்ட் வச்சுருக்காங்க, ஃபிசியோதெரப்பி பற்றி கேள்வி கேட்டிருக்காங்க, அதெல்லாம் தாண்டி இருந்தால் உள்ளே வந்துட்டான், அவ்வளோதான். உள்ளே வந்ததுக்கப்புறமேட்டு அதை பற்றி கேள்வி கேட்ட என்ன பிரயோஜனம், ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீ உள்ளுக்குள்ளே அவனை வந்து வெளியே அனுப்பணுன்னா நீ கேம் ப்ளே பண்ணி அந்தால வெளியே அனுப்பு. அவனை தூங்கிடாமல் பண்ணிட்டோ இல்லை வந்து இந்த மாதிரி வந்து பொண்ணுங்க மேலே வந்து அலிகேஷன் வச்சுக்கிட்டோ பேசக்கூடாது. ஒரு சபரி கூட ஒரு வாட்டி பேசியிருந்தான், நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறது ஒரு மாதிரி சரி கிடையாது, கொஞ்சம் பார்த்து பேசுங்க, இல்லைன்னா எல்லோரும் சேர்ந்து உங்கள் மேலே வந்து ரெட் கார்டு கொடுக்குற அளவுக்கு வந்து லெவல் ஆக்கிடுவாங்க அப்படின்னு ஒரு வாட்டி வந்து சபரி வந்து திவாகருக்கு வந்து அட்வைஸ் பண்ணேன். ஸோ அது ஓரளவுக்கு பரவாயில்லன்னு வைங்களேன், கொஞ்சம் நியாயமாக சொன்னால் அந்த நியாயமான விஷயம் தான், அது கூட கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். அந்த மாதிரி சொன்னீங்கன்னா பரவாயில்ல, நீ ஏன் பேசுகிற, நீ யார் என்ன கேள்வி கேட்கறதுக்கு அப்படிங்கிற அந்த கமருதீனோட டோனே சரி கிடையாது. அது என்ன ஒரு மனநிலை அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியல, ஏன் வந்து இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறது நம்மளால் தெரிஞ்சிக்கவே முடியல. இவங்களாம் நிலையான மைண்ட் செட்டில் தான் இருக்காங்களா, இல்லை இவங்களுக்கு வந்து பண்ணுறது கெத்துன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி கேட்ட மாதிரி தான், நேற்று ப்ரோக்ராமில் கேட்ட மாதிரி தான், இதெல்லாம் நீங்கள் தைரியம்னு நினச்சிட்டு பேசினுக்கிறீங்களா, இதெல்லாம் தைரியம் கிடையாது, இதெல்லாம் அசட்டு தைரியம், இதை வச்சுக்கிட்டு வந்து இன்னும் கேமில் வந்து இன்னும் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. திவாகருக்கு வந்து பேச தெரியல, சில விஷயங்களை புரிஞ்சுக்க தெரியல. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், திவாகரை விட புரிஞ்சுக்க தெரியாத ஒரு ஆள் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அது கமருதீன் தான். ரொம்ப தெளிவாக நிதானமாக ஒரு விஷயத்த சொன்னால் கூட அது வந்து மண்டையில் ஏற மாட்டேங்குது. திவாகருக்கு அது புரியாது, அந்த ஆளோட மெச்சூரிட்டி லெவல் எவ்வளோக்கோ அதுக்கு அந்தளவுக்கு தான் அந்த ஆள் வந்து கேம் ஆடுறான். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மெச்சூர்டாக இருக்கேன்னு சொல்லி நம்பிக்கிட்டு இவனாக ஒரு அசம்ஷனில் ஒரு கேம் ஆடிட்டுருக்காங்க. நேற்று இந்த பார்வதி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, ஏன்னா நீ இன்னொரு திவாகரான்னு சொல்லி வந்து கேட்குற அளவுக்கு தான் கமருதீனோட புத்திசாலித்தனம் இருக்குது. உள்ளுக்குள்ளே இருக்கிற எல்லாருமே புத்திசாலித்தனமாக இருக்குன்னு சொல்லி கூட நான் பெருசாக ஆசைப்படலைங்க. ஓரளவுக்காச்சும் ஒரு கேம் பிளே இருக்க தேவையில்ல, ஓரளவுக்காச்சும் தன்னோட கேமை புரிஞ்சுக்க தேவையில்ல, ஆரம்பத்தில் நீ என்ன நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு மைண்டில் இருக்க தேவையில்ல. இது எப்படி நம்ம ஒரு ஈக்குவேஷனை படிக்கிற மாதிரி இருக்குதுங்க, 1+1 2 அப்படிங்கிற மாதிரி. ஒரு பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ளே எதுவுமே நம்ம வந்து யோசித்து ஞாபகப்படுத்தி ஒரு விஷயத்தை சொல்லவே கூடாதுங்க. அந்த அளவுக்கு கேம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் போன சீசனில் நடந்தது எதை வேணாலும் கேளுங்க, யார் எப்படிப்பட்டவங்க, இவன் என்ன பேசினா, அந்த டைமில் இவன் என்ன பேசினா, சவுண்ட் என்ன பேசினா, முத்துக்குமார் என்ன பேசினா, எதை வேணாலும் கேளுங்க, எல்லாத்தாலையும் சொல்ல முடியும். ஏன்னா அந்த கேமுக்குள்ளே அவங்க இருந்தாங்க, ஒவ்வொருத்தரும் என்ன பேசினாங்க அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சுது, அவங்களுடைய மனநிலை நமக்கு புரிஞ்சுது. ஆனால் இங்கே இருக்கிறவங்களோட மனநிலை நமக்கு புரியவே மாட்டேங்குது. என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க, வந்து விஜய் சேதுபதி போய் உட்காந்து சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒன்றும் இல்லைங்க, அந்த 17 பேர் உட்காந்துருக்காங்கல்ல, அந்த 18 பேர் உட்காந்துருக்காங்க, இவங்க பேசுறதை பார்த்தா நமக்கு யாரோட பேசுகிறதுக்குமே வந்து தைரியமாக கைத்தட்ட முடியல. ஆடியன்ஸை கைத்தட்ட தெரில, ஆடியன்ஸுக்கு அந்த கேமே புரியல, இப்போ நடக்கிற பிக் பாஸ் கேமே புரியல, விஜய் சேதுபதிக்கும் புரியல. அதனால தான் அந்த அப்ளாஸே வரல. ஒரு பர்டிகுலர் பர்சன்ஸ் மேலே வந்து அவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் வரும்ல, அந்த அட்ராக்ஷன் இந்த பிக் பாஸ்க்குள்ளே வரவே இல்லை. வரத்துக்கு இவங்க எதுவுமே வேலையே செய்யலை. இவனுக்கு ஏதாவது வேலை செஞ்சால் தானே மக்களுக்கு அட்ராக்ஷன் வரும்.
உண்மையாக சொல்கிறேன், நான் பார்த்த வரைக்குமே இந்த அளவிற்கு மோசமான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கேம் புரிதல் இல்லாத இத்தனை எபிசோட் தாண்டி ரொம்ப பெரிய அளவுக்கு செட்டு போட்டு நல்லா பண்ணி கூட இந்த அளவுக்கு வந்து புரிதல் இல்லாத ஒரு குரூப்பை நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். சரி, இன்றைக்காவது விஜய் சேதுபதி என்ன கேள்வி கேட்குறாரு அப்படின்னு பார்க்கலாம். நேற்றே ஓரளவுக்கு கேள்வி கேட்டாப்புல, பட் ஆனால் இன்னும் சென்சிபிளாக பயங்கரமாக கேள்வி கேட்கலாம், இன்னும் பயங்கரமாக ஓட்டுறதுலாம் ஆப்ஷன்ஸ் இருந்தது. பட் ஆனால் அவர் இன்னும் பூசி மொழி தான் அடிச்சிட்டு இருக்காப்புல. இன்றைக்கி பார்க்கலாம். இந்த திவாகர் வந்து இன்றைக்கி திவாகருக்கு ஒரு பாசிட்டிவான இடத்த நோக்கி நகர்றது போல தான் தெரியுது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு. உங்களுடைய கருத்தில் கமெண்ட்ல இருந்தீங்கன்னா நிறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள்.